Hi friends, welcome to Logic Bits. I am Vinod Kumar. Friends, in the video நம்ம பார்க்க போற கான்செப்ட் if-else statement in Python programming language. The if-else statement is a conditional branching statement. If-else குள்ள we are using a condition. ஒரு condition நாம செக் பண்ணுவோம். அந்த condition ட்ரூவா இருந்ததுன்னா if block உள்ள இருக்கிற ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். அந்த கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்ததுன்னா எல்ஸ் பிளாக் உள்ள இருக்கிற ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் ஒன்றா இஃப் பிளாக் உள்ள இருக்கிற ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும் அல்லது எல்ஸ் பிளாக் உள்ள இருக்கிற ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். ரெண்டு பிளாக்கில் இருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து எப்போவுமே எக்ஸிக்யூட் ஆகுது. எய்தர் ஒன் தான். ஏதாவது ஒரு பிளாக்குள்ளே இருக்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து ஸ்கிப் ஆயிரும். ஒன்றா இஃப் பிளாக்குள்ளே இருக்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து ஸ்கிப் ஆகும் அல்லது எல்ஸ் பிளாக்குள்ளே இருக்கிற ஸ்டேட்மெண்ட் ஸ்கிப் ஆகும். இந்த கான்செப்டை நம்ம ப்ரோக்ராமில் டீட்டெயில்டாக பார்த்துடலாம். சின்டாக்ஸ் ஆஃப் த if-else construct. if followed by the condition. இஃப்க்கு அடுத்தது நம்ம கண்டிஷன் செக் பண்ணுறோம். கண்டிஷன் ஃபாலோட் பை த கோலன் சிம்பிள். கண்டிஷனுக்கு அடுத்தது we are using a statement or statements. It may be a single statement or group of statements. Next else யூஸ் பண்ணுறோம். else block அடுத்தது elseக்கு அடுத்தது we are using the colon symbol. The else block followed by a single statement or group of statements. Now we can move on to the program. இந்த எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமில் இயர் ஆஃப் பர்த் அப்படிங்கிறது நேம் ஆஃப் த வேரியபிள். ஸோ இந்த வேரியபிளுக்கு 2010 அப்படிங்கிற வேல்யூ நம்ம அசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பாயிண்டில் நம்ம இஃப் கன்ஸ்ட்ரக்டை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். if-else யூஸ் பண்ணுறோம். இந்த பாயிண்டில் we are checking the condition. இயர் ஆஃப் பர்த் இஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 2001 அப்படிங்கிற அந்த கண்டிஷனை நாம் செக் பண்ணுறோம். இப்போ வந்து இந்த கேஸில் இந்த கண்டிஷன் ட்ரூ. ஏன்னா 2010 இஸ் கிரேட்டர் தேன் 2001 அப்படிங்கிறதுனால கண்டிஷன் ட்ரூ ஆயிடுது. தென் த ஸ்டேட்மெண்ட்ஸ் அவைலபிள் இன் த இஃப் பிளாக் வில் பி எக்ஸிக்யூட்டட். ஸோ இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருக்கிறதுனால இஃப் பிளாக்குள்ள இருக்கிற இந்த ஸ்டேட்மெண்ட், அதாவது born in 21st century, அந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். எல்ஸ் பிளாக்குள்ள இருக்கிற இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஸ்கிப் ஆயிரும். எய்தர் ஒன் தான். ஒன்றா இஃப் பிளாக்கில் இருக்கிறது எக்ஸிக்யூட் ஆகும் அல்லது எல்ஸ் பிளாக்கில் இருக்கிறது எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ இந்த கேஸில் எல்ஸ் பிளாக்குள்ளே இருக்கிற இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஸ்கிப் ஆயிரும். பைத்தன் வில் இக்னோர் த ஸ்டேட்மெண்ட்ஸ் அவைலபிள் இன் த எல்ஸ் பிளாக். ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராமை வந்து நாம் எக்ஸிக்யூட் பண்ணும் பொழுது அவுட்புட்டில் born in 21st century கண்டிஷன் ட்ரூவாக இருக்கிறதுனால இந்த இஃப் பிளாக் உள்ள இருக்கிற ஸ்டேட்மெண்ட் born in 21st centuryங்கிற இந்த ஸ்டேட்மெண்ட் அவுட்புட்டில் பிரிண்ட் ஆயிடுது. இப்போ இந்த வேல்யூவை நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். 2010க்கு பதிலாக 1990ங்கிற வேல்யூ இப்போ நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து நம்ம கண்டிஷன் செக் பண்ணும் பொழுது த கண்டிஷன் வில் பிகம் ஃபால்ஸ். ஏன்னா 1990 இஸ் நாட் கிரேட்டர் தேன் த இயர் 2001. ஸோ அப்படிங்கிறப்போ இந்த கண்டிஷனோட ரிசல்ட் வந்து ஃபால்ஸ் ஆயிரும். ஸோ கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகும் பொழுது த கண்ட்ரோல் வில் ட்ரான்ஸ்ஃபர் டு த எல்ஸ் பிளாக். எல்ஸ் பிளாக்கு கண்ட்ரோல் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இந்த எல்ஸ் பிளாக்குள்ள இருக்கிற இந்த ஸ்டேட்மெண்ட் born in 20th century இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து அவுட்புட்டில் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த கேஸில் உங்களுக்கு இஃப் பிளாக்குள்ள இருக்கிற இந்த ஸ்டேட்மெண்ட் ஸ்கிப் ஆயிரும். நான் முதலே சொன்ன மாதிரி எய்தர் ஒன் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட்ஸ் அவைலபிள் இன் இஃப் பிளாக் ஆர் எல்ஸ் பிளாக் ஒன்லி வில் எக்ஸிக்யூட் பட் நாட் போத். ரெண்டு பிளாக்கில் இருக்க ஸ்டேட்மெண்ட்டுமே எப்பவும் எக்ஸிக்யூட் ஆகாது. ஏதோ ஒரு பிளாக்கில் இருக்க ஸ்டேட்மெண்ட் தான் எக்ஸிக்யூட் ஆகும். இன்னொரு பிளாக்கில் இருக்க ஸ்டேட்மெண்ட் ஸ்கிப் ஆகிடும். ஸோ இந்த கேஸில் எல்ஸ் பிளாக்குள்ளே இருக்கிற ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். இஃப் பிளாக்குள்ளே இருக்கிற இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஸ்கிப் ஆயிரும். ஸோ நமக்கு அவுட்புட்டில் என்ன டிஸ்பிளே ஆகும்? அவுட்புட் டிஸ்பிளே பண்ணும் பொழுது born in 20th century, அதாவது the statement available in the else block will be executed. இங்கே அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா born in 20th century. That's all for now. For more videos, please subscribe to Logic Bits channel. Thank you, my dear friends.